ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது புதியதாக ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு புதியதாக ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அதாவது நீங்கள் நியூ மேரிடு கப்பலாக இருப்பீங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டே இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸில் தான் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு வாங்குவீங்க. ஸோ நீங்கள் அந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட், அதாவது நியூ மேரிடு கப்பல் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமில் தான், பேரண்ட்ஸு ரேஷன் கார்டில் தான் உங்களுடைய நேம் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ரிலீவ் பண்ணணும். அதாவது உங்கள் நேமை உங்களுடைய அந்த ரேஷன் கார்டிலேருந்து நீக்கணும். அதுக்கு உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் லீகலாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதிதாக விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் நீக்கம் பெற்றதற்கான அட்டை தேவைப்படும். இன்கேஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, 5 வயதுக்கு கீழே இருக்குது, அவங்க நேமை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கான பெட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு ஆதார் கார்டு மஸ்ட் கிடையாது, பெட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும். இன்னொரு விஷயம், ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் தேவை. ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை. ரேஷன் கார்டு வாங்கணுன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக தான் ரெண்டல் அக்ரிமெண்ட். ஸோ என்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை, நான் ஓன் இதுதான் வச்சுருக்கேன் அப்படின்னா கேஸ் பில் கண்டிப்பாக தேவை. இந்த இதில் ஏதாவது ஒரு இதை வச்சு தான் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்க்கு இல்லை கேஸ் பில், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக காட்ட முடியும். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஆதார் கார்டு, பேர் ரிலீவ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்ல அது, அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ் பில் ஆர் ரெண்டல் அக்ரிமெண்ட், அப்படி இல்லைன்னா பேங்க் பாஸ்புக். இந்த 4 டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தது, 5 வயதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய இதுவும் தேவைப்படும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர். ஓகேயா? டாக்குமெண்ட் தேவையான ப்ரொசீஜர். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த பேஜோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இந்த கார்னரில் இங்கிலீஷ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நீங்கள் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். குறிப்பிட்டப்படப்பட்டுள்ள புலங்கள், அதாவது ஸ்டார் இருக்கிறது கம்பல்சரி அப்ளை பண்ணணும். தமிழில் இருக்கணும்னா தமிழில் எழுதணும், இங்கிலீஷில் இருக்கிறத இங்கிலீஷில் எழுதணும். அதாவது இந்த சைடு இங்கிலீஷில், இந்த சைடு தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட், அதாவது ஃபேமிலி ஹெட்டு யார் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய இது மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ், இதை எதனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்ட், அதாவது நீங்கள் ஃபேமிலி ஹெட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அவங்களுடைய அப்பா பேர் இல்லைன்னா பெண் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ், அதாவது கொடுக்குற அட்ரஸ், அதாவது ஏதாவது ஒரு அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். அதாவது என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் மாவட்டம், எந்த மாவட்டம்னு இருக்கும், அதை வட்டம், கிராமம், இது எல்லாமே செலக்ட் பண்ணணும். உங்களுடைய பின்கோட் நம்பர், அஞ்சல் பின்கோட் நம்பர் கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு நியர்பை இருக்கிற ரேஷன் கடை வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ரேஷன் கடை வராது. அதுக்கப்புறம் கைபேசி எண், இந்த கைபேசி எண்ணை வச்சு தான் நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும்.
அதனால கரெக்டாக யூஸ் பண்ணுற நம்பரை வந்து நீங்கள் கொடுங்க, தப்பாக கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் விவரம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் ஒரு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா யாரையாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு குடும்ப உறுப்பினரை சேர்க்கறதுக்கான ஒரு தனி வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி வந்து நேம் நீக்கிறதுக்கான வீடியோவும் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ வந்து நீங்கள் யாராவது வந்து உறுப்பினர் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான ஆதார் கார்டையும் நீங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும். அட்டை தேர்வு பண்டமில்லா அட்டை. அதாவது வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த பொருளுமே கொடுக்க மாட்டாங்க. அரிசி அட்டைனா அரிசி, சர்க்கரை எல்லாமே இருக்கும். சர்க்கரை கார்டுனா சர்க்கரை மட்டும்தான் வாங்குவீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மற்றவைனா மற்றவை செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு இதை எல்லாமே செலக்ட் பண்ணி 1 by 1 சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். எரிவாயு இணைப்பு உள்ளதா அப்படின்னா வந்து உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குதுன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத விட்டுருங்க. அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்தீங்க அப்படின்னா வந்து அதாவது குடும்ப தலைவருடைய புகைப்படம் வந்து பதிவேற்றணும். இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். ரெண்டில் எந்த ஆப்ஷன்னாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் பதிவேற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 5 MBக்கு உள்ளே இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைடு வந்து இங்கிலீஷில் ஃபில் பண்ணணும், இந்த சைடு வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, வில்லேஜ், கிராமம், அதாவது டிஸ்ட்ரிக்கு எல்லாமே டிஸ்ட்ரிக்கு, ஊர், வில்லேஜ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து நியர்பையில் இருக்கிற வந்து இது கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன வருவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணியோ இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நேரடியாகவோ வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்ளை பண்ணுறதுக்கான அடுத்து மூவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. கேஸ் பில் இது எல்லாமே கேட்டு பார்ப்பாங்க. எல்லாமே சேமாக இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்காக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மூவ் ஆகிடும். இதுக்கடுத்து வந்து முன்னாடிலாம் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் போய் அந்த அலுவலக தாலுக்கா ஆஃபீஸில் வந்து ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ வந்து உங்களுடைய வீட்டுக்கே உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து கொரியரில் அனுப்பி வச்சுருவாங்க. வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து கொரியரில் வந்துடும். இதுதான் நீங்கள் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.